நண்பர்களே, என்னால் இன்னும் இதை நம்பவே முடியவில்லை. இது எப்படிச் சாத்தியம் என்று என் அறிவு 1000 கேள்விகளை கேட்டாலும் என் கண்கள் முன்னால் நடந்த அந்த அதிசயம் உண்மையாகவே நடந்தது. இவ்வளவு பெரிய தொகை இவ்வளவு குறுகிய காலத்தில் என் கைகளில் வந்து சேரும் என்று நான் கனவில் கூட நினைக்கவில்லை. பிரபஞ்சத்தின் அந்த பேராற்றல் நான் செய்த இந்த விஷயங்களுக்கு இப்படி ஒரு பதிலை தரும் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை. இப்போதும் அந்த அதிசயம் என் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது. அதைத்தான் இன்று உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள். இதில் நான் சொல்லும் ரகசியங்களை முழுமையாக தெரிந்து கொண்டால் இதே அதிசயம் உங்கள் வாழ்க்கையிலும் நாளைக்கே நடக்கலாம். பிரபஞ்சம் என்பது ஒரு முடிவில்லாத கடல் போன்றது. அங்கே எல்லாமே கொட்டிக் கிடக்கிறது. ஆனால் நாம் ஒரு சிறு கரண்டியை எடுத்துக்கொண்டு எனக்கு ஏன் இவ்வளவு குறைவாக கிடைக்கிறது என்று அழுது கொண்டிருக்கிறோம். பிரபஞ்சத்தின் விதிகளையும் பணத்தின் ஆற்றலையும் நீங்கள் சரியாக புரிந்து கொண்டால் நீங்கள் கேட்கும் அந்த பணம் உங்களை தேடி ஓடி வரும். அந்த பிரபஞ்ச கதவுகளை திறக்க நான் பயன்படுத்திய அந்த ரகசியங்களை இப்போது ஒவ்வொன்றாக பார்ப்போம். முதலில் பெறுதல் என்ற மனநிலையை உருவாக்குங்கள். நம்மில் பலருக்கு பணம் வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது. ஆனால் அதை பெறுவதற்கான தகுதி நமக்கு இருக்கிறதா என்று கேட்டால் அங்கேதான் பலரும் தோற்றுப்போகிறார்கள். நீங்கள் ஒரு பிச்சைக்காரனைப் போல பிரபஞ்சத்திடம் கேட்காதீர்கள். நீங்கள் ஒரு வெற்றியாளனாக, அந்த பணத்திற்கு தகுதியானவனாக உங்களை முதலில் மாற்றிக்கொள்ளுங்கள். நான் எப்போது என்னிடம் பணம் இல்லை என்ற புலம்பலை நிறுத்திவிட்டு பணம் என்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது என்ற நம்பிக்கையை வளர்த்தேனோ அன்றே என் வாழ்க்கையில் மாற்றம் தொடங்கியது. பணம் என்பது ஒரு ஆற்றல். அந்த ஆற்றல் எப்போதும் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். நீங்கள் பணத்தை சேமிக்கிறேன் என்ற பெயரில் அதை பிடித்து வைத்திருந்தால் அந்த ஓட்டம் நின்றுவிடும். பிரபஞ்சம் ஓடிக்கொண்டிருக்கும் நீரைப் போன்றது. நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு கொடுக்கிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு அது உங்களிடம் திரும்ப வரும். நான் இதை என் வாழ்க்கையில் பரிசோதித்து பார்த்தேன். தேவையுள்ளவர்களுக்கு என்னால் முடிந்த உதவியை செய்தபோது பிரபஞ்சம் எனக்கு பன்மடங்கு திருப்பித் தந்தது. இதுதான் பிரபஞ்சத்தின் முதல் விதி. இரண்டாவது, நன்றியுணர்வு. இன்று உங்களிடம் இருக்கும் அந்த 10 ரூபாய்க்கு நீங்கள் நன்றி சொல்ல தவறினால் பிரபஞ்சம் உங்களுக்கு 10 கோடியை தராது. நம்மில் பலரும் நம்மிடம் இல்லாதவற்றை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். என்னிடம் கார் இல்லை, என்னிடம் பெரிய வீடு இல்லை என்று குறை கூறுவதே நமது வேலையாக இருக்கிறது. ஆனால் உங்களிடம் இருக்கும் அந்த சிறிய விஷயங்களுக்கு நீங்கள் எப்போது மனதார நன்றி சொல்கிறீர்களோ அப்போதுதான் பிரபஞ்சம் உங்கள் மீது கவனம் செலுத்தும். நான் தினமும் காலையில் எழுந்தவுடன் என் வாழ்க்கையில் இருக்கும் ஒவ்வொரு நல்ல விஷயத்திற்கும் நன்றி சொல்லத் தொடங்கினேன். என் உடல்நலம், என் குடும்பம், இன்று எனக்கு கிடைத்திருக்கும் உணவு என அனைத்திற்கும் நான் நன்றி சொன்னேன். இந்த நன்றியுணர்வு என் மனதை நேர்மறையாக மாற்றியது. ஒரு நேர்மறையான மனதிற்குத்தான் பிரபஞ்சம் தன் செல்வக் கதவுகளை திறக்கும். நீங்கள் எதை நோக்கி உங்கள் கவனத்தை செலுத்துகிறீர்களோ அது உங்கள் வாழ்க்கையில் வளரத் தொடங்கும். நன்றியுணர்வோடு உங்கள் நாளை தொடங்குங்கள். செல்வம் உங்களை வந்து சேரும். மூன்றாவது, காட்சிப்படுத்துதல். உங்கள் ஆழ்மனதிற்கு உண்மை எது, கற்பனை எது என்று தெரியாது. நீங்கள் எதை ஆழமாக நம்புகிறீர்களோ அதை பிரபஞ்சம் உங்களுக்கு நிஜமாக மாற்றிக் கொடுக்கும். நான் தினமும் இரவில் உறங்குவதற்கு முன் எனக்கு வேண்டிய அந்த பணத்தை நான் ஏற்கனவே பெற்றுவிட்டது போல காட்சிப்படுத்தினேன். அந்த பணத்தை நான் தொடுவது போலவும் அதனால் எனக்கு கிடைக்கும் மகிழ்ச்சியை நான் அனுபவிப்பது போலவும் உணர்ந்தேன். இது ஏதோ மாயவித்தை அல்ல, இது ஒரு அறிவியல். நீங்கள் எதை ஆழமாக சிந்திக்கிறீர்களோ அதற்கான வழிகளை பிரபஞ்சம் உங்கள் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும். திடீரென்று உங்களுக்கு ஒரு புதிய தொழில் வாய்ப்பு கிடைக்கலாம், அல்லது உங்களுக்கு வரவேண்டிய பணம் தடையின்றி வரலாம். இவை அனைத்தும் உங்கள் காட்சிப்படுத்துதலின் விளைவுகள். நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ அது ஏற்கனவே உங்களிடம் இருப்பதாக நம்புங்கள். அந்த நம்பிக்கைதான் பிரபஞ்சத்தை உங்களை நோக்கி நகர வைக்கும். நான்காவது, தடையற்ற ஓட்டம். பணத்தை பற்றி நாம் வைத்திருக்கும் பல தவறான எண்ணங்கள்தான் நமக்கும் பணத்திற்கும் இடையே ஒரு பெரிய சுவரை எழுப்பி வைத்திருக்கின்றன.
பணம் கஷ்டப்பட்டுத்தான் வரும், அதிக பணம் இருந்தால் நிம்மதி போயேவிடும் என்று நாம் நம்பும் வரை பிரபஞ்சம் அந்த பணத்தை நம்மிடம் அனுப்பாது. நான் என் வாழ்க்கையில் பணத்தை பற்றிய என் பார்வையை மாற்றினேன். பணம் என்பது ஒரு அழகான கருவி, அது பல நன்மைகளைச் செய்யும் ஒரு ஆற்றல் என்று நான் ஆழமாக நம்பத் தொடங்கினேன். எப்போது நீங்கள் பணத்தை நேசிக்கத் தொடங்குகிறீர்களோ, எப்போது பணத்தின் மீது ஒரு மரியாதையை உருவாக்குகிறீர்களோ, அப்போது அது உங்களை தேடி வரத் தொடங்கும். நீங்கள் ஒருவரை பிடிக்கவில்லை என்று சொன்னால் அவர் உங்களிடம் வருவாரா? அதேபோலத்தான் பணமும். பணத்தின் மீது இருக்கும் பயத்தையும் வெறுப்பையும் தூக்கி எறியுங்கள். பிரபஞ்சம் ஒரு மாபெரும் வங்கியைக் கொண்டு உங்களுக்காக காத்திருக்கிறது. உங்கள் மனதை கதவுகளாக மாற்றுங்கள், அப்போதுதான் அந்த பணப்புழக்கம் உங்கள் வாழ்க்கையில் நுழையும். 5வது, உறுதியான செயல். வெறும் கனவு காண்பது மட்டுமே உங்களுக்கு பணத்தை தந்துவிடாது. பிரபஞ்சம் உங்களுக்கு சில வழிகளை காட்டும், சில உந்துதல்களை தரும். அந்த நேரத்தில் நீங்கள் தயங்காமல் செயல்பட வேண்டும். நான் காட்சிப்படுத்திக் கொண்டிருந்த போது எனக்குள் ஒரு புதிய தொழிலை தொடங்கும் எண்ணம் தோன்றியது. அந்த நேரத்தில் பயப்படாமல் நான் எடுத்த அந்த ஒரு முடிவுதான் இன்று என்னை இந்த நிலைக்கு உயர்த்தியிருக்கிறது. பிரபஞ்சம் உங்களுக்கு கதவுகளை திறந்து வைக்கும், ஆனால் அந்த கதவு வழியாக நீங்கள்தான் உள்ளே நுழைய வேண்டும். சோம்பேறித்தனத்திற்கும் பயத்திற்கும் உங்கள் வாழ்க்கையில் இடம் கொடுக்காதீர்கள். பிரபஞ்சம் உங்களுக்கு தரும் சமிக்ஞைகளை கவனியுங்கள். எப்போது உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதோ அது பிரபஞ்சம் உங்களுக்கு தந்த பரிசு என்று நம்பி அதில் உங்கள் முழு உழைப்பையும் போடுங்கள். அப்போது பிரபஞ்சத்தின் ஆசீர்வாதம் உங்கள் உழைப்போடு சேர்ந்து மிகப்பெரிய வெற்றியை தரும். 6வது, எண்ணங்களின் அதிர்வு. பிரபஞ்சத்தில் இருக்கும் ஒவ்வொன்றும் ஒரு குறிப்பிட்ட அதிர்வில் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. பணத்திற்கும் ஒரு தனித்துவமான அதிர்வு உண்டு. நீங்கள் வறுமையைப் பற்றியும் கஷ்டங்களைப் பற்றியும் சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது உங்கள் மனதின் அதிர்வு மிகவும் கீழாக இருக்கும். அந்த நிலையில் உங்களால் உயர் அதிர்வில் இருக்கும் செல்வத்தை ஈர்க்க முடியாது. நான் எப்போது என் எண்ணங்களை சீரமைத்தேனோ அப்போதுதான் என் வாழ்க்கையில் மாற்றங்கள் நிகழத் தொடங்கின. நீங்கள் ஒரு காந்தத்தை போன்றவர் என்பதை மறந்துவிடாதீர்கள். நீங்கள் எதை அதிகமாக நினைக்கிறீர்களோ அதையே உங்கள் வாழ்க்கையில் ஈர்க்கிறீர்கள். நான் பணக்காரர்களை பார்த்து பொறாமைப்படுவதை நிறுத்திவிட்டு அவர்களின் வெற்றியை வாழ்த்தத் தொடங்கினேன். மற்றவர்களின் செல்வத்தைக் கண்டு நீங்கள் மகிழ்ச்சியடையும்போது பிரபஞ்சம் உங்களுக்கும் அதே போன்ற வாய்ப்புகளை வழங்கும். உங்கள் மனதை எப்போதும் மகிழ்ச்சியாகவும் நிறைவாகவும் வைத்திருங்கள். அந்த நேர்மறை அதிர்வுதான் பிரபஞ்சத்தின் பணக்கதவுகளை திறக்கும் மாபெரும் திறவுகோல். 7வது, பிரபஞ்சத்திடம் சரணடைதல். எல்லாவற்றையும் நான் தான் செய்கிறேன் என்ற அகந்தையை எப்போது நீங்கள் விடுகிறீர்களோ அப்போதுதான் பிரபஞ்சத்தின் பேராற்றல் உங்களுக்குள் வேலை செய்யத் தொடங்கும். நான் என் இலக்குகளை தீர்மானித்தேன், அதற்காக உழைத்தேன், ஆனால் அதன் முடிவை பிரபஞ்சத்திடம் ஒப்படைத்தேன். எப்போது நடக்கும், எப்படி நடக்கும் என்ற பதற்றத்தை நீங்கள் விடும்போது பிரபஞ்சம் மிகச் சரியான நேரத்தில் உங்களுக்கான வழியை காட்டும். உங்களின் ஆழ்மனதில் ஒரு விதையை விதைத்துவிட்டு அது வளரும் வரை பொறுமையாக இருங்கள். தினமும் அந்த விதையை தோண்டி பார்ப்பது உங்களின் நம்பிக்கையற்ற தன்மையையே காட்டும். நான் என் லட்சியங்களை நம்பினேன், பிரபஞ்சத்தின் கால நேரத்தை நம்பினேன். அந்த அசைக்க முடியாத நம்பிக்கைதான் இன்று என் வங்கிக் கணக்கில் நான் எதிர்பார்க்காத அந்த தொகையை வந்து சேர வைத்தது. நீங்கள் அமைதியாக இருக்கும்போதுதான் பிரபஞ்சத்தின் குரல் உங்களுக்கு கேட்கும். அந்த அமைதிக்குள் தான் உங்கள் கோடிக்கணக்கான செல்வங்கள் ஒளிந்திருக்கின்றன. 8வது, கொடுக்க துணிதல். உங்களிடம் இருக்கும் சிறிய தொகையிலிருந்து ஒரு பகுதியை மகிழ்ச்சியுடன் மற்றவர்களுக்கு கொடுங்கள். என்னிடம் இருக்கும் பணம் குறைந்துவிடுமோ என்ற பயத்தோடு நீங்கள் கொடுக்கும்போது நீங்கள் வறுமையின் அதிர்விலேயே இருக்கிறீர்கள். ஆனால் என்னிடம் ஏராளமாக இருக்கிறது, என்னால் பிறருக்கும் உதவ முடியும் என்ற மனநிலையோடு நீங்கள் கொடுக்கும்போது நீங்கள் செல்வத்தின் அதிர்விற்கு மாறுகிறீர்கள். நான் செய்த இந்த ஒரு மாற்றம் என் வாழ்க்கையையே மாற்றியது. நான் கொடுத்த ஒவ்வொரு ரூபாயும் 10 மடங்காக என்னிடம் திரும்பி வந்ததை நான் கண்கூடாக பார்த்தேன். பிரபஞ்சம் ஒருபோதும் யாருக்கும் கடன் வைக்காது. நீங்கள் கொடுக்கும் ஒவ்வொரு அன்பும் ஒவ்வொரு உதவியும் உங்களை தேடி ஒரு பெரும் செல்வமாக திரும்ப வரும்.
உங்கள் கைகளை எப்போதும் மூடியே வைத்திருக்காதீர்கள். திறந்த கைகளுக்குத்தான் பிரபஞ்சத்தால் எதையும் தர முடியும். 9வது, வார்த்தைகளின் வலிமை. நீங்கள் பயன்படுத்தும் ஒவ்வொரு சொல்லும் ஒரு விதையை போன்றது. அந்த விதை உங்கள் வாழ்வின் எதிர்காலத்தை நிர்ணயிக்கிறது. நான் இதற்கு முன்பு என்னிடம் பணம் தங்குவதே இல்லை, நான் எதை தொட்டாலும் நஷ்டமாகிறது என்று அடிக்கடி சொல்லிக் கொண்டிருப்பேன். ஆனால் அந்த வார்த்தைகளே என் வறுமையை நிரந்தரமாக்கின என்பதை நான் உணரவில்லை. எப்போது என் வார்த்தைகளை நான் மாற்றினேனோ அன்றே என் வாழ்வின் திசை மாறியது. நான் இப்போது சொல்லத் தொடங்கியிருக்கிறேன், என் வாழ்க்கை செல்வச் செழிப்புடன் இருக்கிறது, பணம் எல்லா வழிகளிலும் என்னை நோக்கி ஓடி வருகிறது. இந்த வார்த்தைகள் வெறும் வெற்றுச் சொற்கள் அல்ல, இவை பிரபஞ்சத்திற்கு நீங்கள் கொடுக்கும் கட்டளைகள். உங்கள் நாவிலிருந்து வெளிவரும் சொற்கள் எப்போதும் நேர்மறையாக இருக்கட்டும். என்னால் முடியாது என்ற சொல்லை உங்கள் அகராதியிலிருந்து நீக்கிவிடுங்கள். நீங்கள் உங்களை பற்றி என்ன பேசுகிறீர்களோ அதையே பிரபஞ்சம் உங்களுக்கு நிஜமாக்கி காட்டுகிறது. உங்கள் வார்த்தைகள் உங்கள் வெற்றியை தீர்மானிக்கட்டும். 10வது, உறக்கத்திற்கு முந்தைய ரகசியம். நீங்கள் உறங்குவதற்கு செல்லும் அந்த கடைசி 10 நிமிடங்கள் உங்கள் வாழ்வின் மிக முக்கியமான நேரம். அந்த நேரத்தில் உங்கள் ஆழ்மனது மிகவும் விழிப்புடன் இருக்கும். நான் அந்த நேரத்தை என் கடன்களை பற்றி நினைக்கவோ அல்லது கவலைப்படவோ பயன்படுத்தவில்லை. மாறாக என் கைகளில் கோடிக்கணக்கான பணம் இருப்பதை உணர்ந்தபடி மிகுந்த மனநிறைவோடு உறங்கச் சென்றேன். அந்த உணர்வு என் ஆழ்மனதில் ஆழமாக பதிந்தது. பிரபஞ்சம் உங்கள் ஆழ்மனதின் வழியாகவே உங்களோடு பேசுகிறது. நீங்கள் தூக்கத்தில் இருக்கும்போது கூட உங்கள் ஆழ்மனது உங்கள் செல்வத்தை பெருக்குவதற்கான வழிகளை தேடிக்கொண்டே இருக்கும். நீங்கள் காலையில் எழுந்திருக்கும் போது உங்களுக்குள் ஒரு புதிய தெளிவும் புதிய உற்சாகமும் பிறக்கும். அந்த தெளிவுதான் உங்களை சரியான பாதையில் அழைத்து செல்லும். உங்கள் உறக்கத்தை ஒரு தியானமாக மாற்றுங்கள். செல்வத்தின் அதிர்வோடு உறங்கச் செல்லுங்கள், வெற்றியின் செய்தியோடு கண் விழிப்பீர்கள். 11வது, தடைகளை தகர்த்தல். உங்கள் முன்னேற்றத்தை நீங்களே தடுத்து நிறுத்திக் கொண்டிருக்கலாம். எனக்கு அதிர்ஷ்டம் இல்லை, நான் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தவன் என்ற எண்ணங்கள் உங்கள் கால்களில் கட்டப்பட்டுள்ள சங்கிலிகள். நான் அந்த சங்கிலிகளை உடைத்தெறிந்த போதுதான் பிரபஞ்சத்தின் பறந்து விரிந்த செல்வத்தை காண முடிந்தது. உங்கள் கடந்த காலம் எப்படி இருந்தாலும் சரி, உங்கள் எதிர்காலம் உங்கள் கையில் இருக்கிறது. பிரபஞ்சம் எவருக்கும் பாரபட்சம் காட்டுவதில்லை. அது சூரியனைப் போல எல்லோருக்கும் சமமான ஒளியை தருகிறது. ஆனால் நீங்கள் கதவை மூடிக்கொண்டு சூரியனை திட்டினால் அதில் சூரியனின் தப்பு ஏதுமில்லை. உங்கள் மனக்கதவுகளை திறந்து வையுங்கள். உங்கள் மீது நீங்கள் வைத்திருக்கும் நம்பிக்கையை விட பிரபஞ்சம் உங்கள் மீது அதிக நம்பிக்கை வைத்திருக்கிறது. அந்த பேராற்றலை நம்புங்கள், அது உங்களை ஒருபோதும் கைவிடாது. தடைகளை வாய்ப்புகளாக மாற்றுங்கள், வெற்றி உங்களை தேடி வரும். 12வது, தொடர் ஓட்டத்தில் இருங்கள். செல்வம் என்பது தேங்கி நிற்கும் குட்டை அல்ல, அது ஓடும் நதி. உங்கள் வாழ்க்கையில் பணம் வரும்போது அதை மற்றவர்களின் நலனுக்காகவும் நல்ல காரியங்களுக்காகவும் பயன்படுத்துங்கள். பணத்தை சுழற்சியில் வைத்திருக்கும் போதுதான் அது மீண்டும் மீண்டும் உங்களிடம் வந்து சேரும். நான் என் வருமானத்தில் ஒரு பகுதியை சமூக நலத்திற்காக பயன்படுத்தத் தொடங்கிய பிறகு என் வருமானம் பல மடங்கு அதிகரித்ததை உணர்ந்தேன். பிரபஞ்சம் ஒரு கணக்காளரை போன்றது. நீங்கள் எவ்வளவு சிறப்பாக பணத்தை கையாளுகிறீர்களோ அவ்வளவுக்கு அதிகமாக அது உங்களிடம் செல்வத்தை ஒப்படைக்கும். பேராசையை தவிர்த்து ஒரு உயர்ந்த நோக்கத்திற்காக பணத்தை சம்பாதிக்கத் தொடங்குங்கள். உங்கள் நோக்கம் உண்மையாக இருக்கும்போது இந்த பிரபஞ்சமே உங்களுக்கு துணையாக நிற்கும். நீங்கள் ஒரு கருவியாக இருந்து இந்த உலகிற்கு நன்மைகளை செய்யும்போது பிரபஞ்சம் உங்களை ஒருபோதும் ஏழையாக வைத்திருக்காது. 13வது, பொறுமையின் சக்தி. பிரபஞ்சத்திடம் நீங்கள் ஒன்றை கேட்கும்போது அது உடனே உங்கள் கைகளில் வந்து விழாமல் இருக்கலாம். இதற்காக நீங்கள் சோர்வடையக்கூடாது. ஒரு விதையை மண்ணில் விதைத்த உடனே அது மரமாகி பழங்களை தந்துவிடாது. அதற்கு தேவையான தண்ணீர், சூரிய ஒளி மற்றும் காலம் கனிய வேண்டும். நான் என் லட்சியங்களை விதைத்தபோது ஆரம்பத்தில் எந்த மாற்றமும் தெரியவில்லை. ஆனால் என் நம்பிக்கையை நான் தளரவிடவில்லை.
இந்த இடைப்பட்ட காலம்தான் உங்களின் தகுதியை சோதிக்கும் காலம். நீங்கள் உண்மையிலேயே அந்த செல்வத்திற்கு தகுதியானவர் தானா என்பதை பிரபஞ்சம் உற்று நோக்கும். இன்னும் கிடைக்கவில்லையே என்று நீங்கள் புலம்பத் தொடங்கினால் நீங்கள் விதைத்த விதையை நீங்களே தோண்டி எரிகிறீர்கள் என்று அர்த்தம். நான் அமைதியாக காத்திருந்தேன். மிகச் சரியான நேரத்தில் நான் நினைத்து பார்க்க முடியாத வழிகளில் கதவுகள் திறந்தன. அந்த பொறுமைதான் உங்களுக்கு பெரும் வெற்றியை தேடித்தரும். பிரபஞ்சம் ஒருபோதும் தாமதிப்பதில்லை, அது சரியான நேரத்திற்காக காத்திருக்கிறது. 14வது மகிழ்ச்சியே மூலதனம். பணம் வந்தால்தான் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று ஒருபோதும் சொல்லாதீர்கள். நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்தால் மட்டுமே பணம் உங்களை தேடி வரும். இதுதான் பிரபஞ்சத்தின் விசித்திரமான விதி. நான் கவலையிலும் துக்கத்திலும் இருந்தபோது செல்வம் என்னிடமிருந்து வெகுதூரம் ஓடியது. ஆனால் எப்போது நான் எதற்கும் கவலைப்படாமல் என் வாழ்வின் ஒவ்வொரு நொடியையும் கொண்டாடத் தொடங்கினேனோ அன்றே செல்வத்தின் வரத்து அதிகரித்தது. மகிழ்ச்சி என்பது உங்கள் உள்ளத்தில் இருந்து வரவேண்டியது. அது உங்கள் வங்கிக் கணக்கை சார்ந்தது அல்ல. நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கும்போது உங்கள் உடலும் மனமும் ஒரு உயர்ந்த அதிர்வில் இருக்கும். அந்த அதிர்வு பிரபஞ்சத்திலிருக்கும் அனைத்து நன்மைகளையும் உங்கள் பக்கம் இழுக்கும். பணக்காரனாக மாறுவது என்பது ஒரு பயணம், அது இலக்கு அல்ல. அந்த பயணத்தை ரசித்துச் செய்யுங்கள். நீங்கள் சிரித்துக்கொண்டே வேலை செய்யும்போது அந்த வேலையே உங்களுக்கு கோடிக்கணக்கான லாபத்தை தரும். 15வது உங்கள் உள்ளுணர்வை கவனித்தல். பிரபஞ்சம் உங்களிடம் நேரடியாக பேசாது, அது உங்கள் உள்ளுணர்வின் மூலமாகவே சமிக்ஞைகளை தரும். திடீரென்று உங்களுக்கு தோன்றும் ஒரு யோசனை அல்லது ஒரு மனிதரை சந்திக்க வேண்டும் என்ற உந்துதல், இவை அனைத்தும் தற்செயலானவை அல்ல. நான் என் உள்ளுணர்வு சொன்ன அந்த சிறிய குரலை கேட்டதால்தான் இன்று இந்த நிலையில் இருக்கிறேன். உள்ளுணர்வு என்பது பிரபஞ்சத்தின் ஜிபிஎஸ் போன்றது. அது உங்களை சரியான திசையில் வழிநடத்தும். தியானம் செய்யுங்கள், அமைதியாக இருங்கள். அப்போதுதான் அந்த மெல்லிய குரல் உங்களுக்கு தெளிவாக கேட்கும். மற்றவர்கள் என்ன சொல்வார்கள் என்று கவலைப்படுவதை விட்டுவிட்டு உங்கள் மனதிற்கு சரி என்று தோன்றுவதைச் செய்யுங்கள். பிரபஞ்சம் உங்களை ஒருபோதும் தவறான வழியில் நடத்தாது. அந்த வழிகாட்டலை பின்பற்றி நீங்கள் நடக்கும்போது வறுமை என்பது உங்கள் வாழ்க்கையில் ஒருபோதும் இருக்காது. முடிவாக, உங்கள் புதிய வாழ்க்கை இன்று தொடங்குகிறது. நண்பர்களே, இவ்வளவு நேரம் நான் சொன்ன இந்த விஷயங்கள் அனைத்தும் நான் என் வாழ்க்கையில் அனுபவித்து உணர்ந்த உண்மைகள். இவை வெறும் கதைகள் அல்ல, உங்கள் வாழ்வை மாற்றப்போகும் மந்திரங்கள். நீங்கள் இன்று இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் அதுவும் பிரபஞ்சத்தின் திட்டம்தான். உங்களை ஒரு பெரும் செல்வந்தனாக மாற்ற பிரபஞ்சம் முடிவு செய்துவிட்டது. அதற்கான ஒரு கருவியாகத்தான் நான் இதை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். இந்த நிமிடம் முதல் உங்கள் வறுமை என்ற பழைய சங்கிலிகளை உடைத்து எறியுங்கள். நீங்கள் ஒரு வெற்றியாளன், நீங்கள் ஒரு கோடீஸ்வரன், நீங்கள் பிரபஞ்சத்தின் செல்லப்பிள்ளை. உங்களுக்காக பிரபஞ்சம் தனது பொற்கதவுகளை திறந்து வைத்துள்ளது. துணிச்சலோடு உள்ளே நுழையுங்கள். நீங்கள் தேடும் செல்வம் உங்களை தேடி வரத் தொடங்கிவிட்டது. இதை முழுமையாக நம்புங்கள். இந்த மாற்றம் உங்கள் வாழ்க்கையிலும் இப்போதே நடந்து கொண்டிருக்கிறது. இனி உங்கள் காலம் பொற்காலம்.